தங்களுக்கு காலமுறை ஊதியம், பணி நிரந்தரம் வேண்டும் என்று வேளாண்மை துறையைச் சேர்ந்த தற்காலிக ஓட்டுநர்கள் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அதன் மாநில துணைத் தலைவர் பாலச்சந்தர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசியதை விவரமாக இக்காணொளியில் காண்போம். அனைத்து ஊடகவாளருக்கும் வணக்கம். நாங்கள் வேளாண்மை துறையில் தொகுப்பூதிய அடிப்படையில் தற்காலிக பணியாளர்களாக வேலை செய்கிறோம். அந்த சங்கத்திலேருந்து வந்திருக்கோம். என்னோட பேர் பாலச்சந்தர், இந்த சங்கத்தின் மாநில துணைத் தலைவர். எங்கள் கோரிக்கை பலமுறை 14 ஆண்டுகளாக நாங்கள் தற்காலிக பணி அடிப்படையில் வேலை செஞ்சிட்ருக்கோம். குறிப்பாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் முன்னுரிமை அடிப்படையில் நாங்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கோம். முழுக்க வேலைவாய்ப்பு முன்னுரிமை அடிப்படையிலே நாங்கள் எல்லோரும் இங்கே வேலை செஞ்சுருக்கோம். எங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் பணி அமர்த்தப்பட்டு பணி நிரந்தரம் வழங்காதனால பல ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கையை முன் வச்சு அரசோட காதுகளுக்கு அது போய் சேரலை. நாங்கள் ரொம்ப வறிய நிலையில், பாதிப்படைஞ்ச நிலையில் வேறு வழி இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திட்டு இருக்கோம். முழுக்க எங்களோட ஒரே கோரிக்கை காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். அதன் அடிப்படையில் இதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த வேலைவாய்ப்பு அடிப்படையில் நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாள் படை வீரர்களின் வாரிசு, கலப்பு திருமணம் செய்தவர்கள், ஆதரவற்ற விதவைகள். அதனால தான் முன்னாடி நான் அதை குறிப்பாக சொல்லணும்னு சொன்னேன். ஆதரவற்ற விதவைகள் விருதுநகர்லையும் கன்னியாகுமரிலையும் 2 பெண்கள் விதவைகள் இந்த பணியில் ஓட்டுநர்களாக இருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தை ஆண்களே இவ்வளோ தூரம் சிரமப்படும் போது கணவனை இழந்த பெண்கள் இந்த 14 காலம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த செய்தி அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. எங்களோட கோரிக்கை முழுக்க பணி நிரந்தரம். எங்களோட குரல் அரசுக்கு எட்டணும். ஏன்னா பல முறை மனு கொடுத்து நாங்கள் சோறு அடைஞ்சிட்டோம், தோற்று போயிட்டோம். அது தோற்றதின் காரணமாக நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம். வழக்கு 2021, 22 காலகட்டங்களில் தொடர்ந்து 2023லேயே நாங்கள் ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வாங்கியிருக்கோம். ஜென்யூனாக எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் வேலைக்கு வந்த இவங்களை ஏன் அரசு பணி நியமனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற கிளை எங்களுக்கு ஒரு உத்தரவு வழங்கியிருக்கு. இந்த உத்தரவு வந்த 12 வாரங்களில் இவங்களை பணி நியமனம் பணி நிரந்தரம் செய்யணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கியும் எங்களுக்கு இன்னும் உத்தரவு 2023 உத்தரவு வழங்கி இன்னும் அரசு எங்களுக்கு பணி வழங்கலை. இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு இந்த பத்திரிகையாளர்கள் மூலம் எங்களோட கோரிக்கை சென்றடையும் தான் இந்த பத்திரிகையாளரோட சந்திப்பே இங்கே இப்போ நாங்கள் நடந்துட்டுருக்கோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, சொல்கிறோம். 95 பேர் வேலை பார்க்குறோம். 95 பேர் வேலை பார்க்குறோம். 2014 பணியமர்த்தப்பட்டோம். நாங்கள் வேலைக்கு சேரும்போது 9,000 ரூபாயில் சேர்ந்தோம். இப்போ 20,000 ரூபா வாங்கிக்கிட்டு இருக்கோம். சார், வேளாண்மை உதவி இயக்குனர், வேளாண்மை இணை இயக்குனர், வேளாண்மை துணை இயக்குனர், அப்புறம் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வரலும் வண்டி ஓட்டுறாங்க சார். இன்னமும் டைரக்டருக்கும் ஓட்டியிருக்கோம், டைரக்டருக்கும் ஓட்டிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இல்லை, இப்போ பார்க்கலாம். நான் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன். நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குகிற இடத்துல எங்கள் சங்கம் இல்லை. நாங்கள் ரொம்ப எளிமையான சங்கங்களாக இருக்கோம், குறைந்த எண்ணிக்கையில் இருக்கோம். அதனால் எங்களால் இப்போ சிஎம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல. அமைச்சரை சந்திக்கிறதுக்கான ஒரு பிளான் இருக்குது. அமைச்சரை சந்தித்து இந்த அரசாங்கத்திட்ட புதுசாக மறுபடியும் நாங்கள் கோரிக்கை வைக்கலான்னு நாங்கள் கூடி முடிவெடுத்துருக்குறோம். அமைச்சரை சந்திப்போம் விரைவில். கண்டிப்பாக இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. நான் சொல்கிறேன், இது 2012ஆம் ஆண்டுலேருந்து எந்த ஒப்பளிக்கப்பட்ட தொகுப்பு இதுவும் போடலைங்க சார். பணி எங்களை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே காலி பணியிடம்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. 385 காலி பணியிடம் மேலே இருக்குது. இதில் 3 பேர் இறந்தும் போயிட்டாங்க. அவங்களோட குடும்பம்லாம் இன்றைக்கி ரொம்ப வறிய நிலையில் இருக்குது. திருச்சியிலேருந்து ராஜேந்திரங்கிறவர் இறந்துருக்கிறாரு. திருநெல்வேலியிலேருந்து சிவசுப்ரமணியன்கிறவர் இறந்துருக்கிறாரு. விருதுநகரில் மணிகண்டன்கிறவர் இறந்துருக்கிறார். அவரெல்லாம் பார்த்திங்கன்னா மணிகண்டன்லாம் ரொம்ப மன உளைச்சலாகி தான் இறந்துருக்கிறாருங்கிறத எங்களோட குற்றச்சாட்டு.